இப்போ சத்தம் போடுறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன கடிச்சிச்சா? கடிச்சு ஆடு ப்ரோ ப்ரோ சீக்கிரம் கைஸ் 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 இப்ப அதுக்கு உருவம் ஏதோ ஒரு உருவத்தாக பார்த்தேன் நான் இப்ப. பாட்டி நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு எங்க டீம் மேல. அவங்க சொன்னது நடக்கும். மாண்டேஜ் போதும் வா. போதும்டா. இருடா ஒரு வீடியோவே மாண்டேஜ் மட்டுமே 15 நிமிஷம் போடுவாங்க. டேய் அங்க பாருடா. அடோ என்னடா பகல்ல இவங்க தெரியுமா? ஆள் இல்லல? நானே என்ன ஆள் இல்ல. ஏய் ப்ரோ பகல்ல ஏய் க்ளோஸ் ப்ரோ. ஆரம்பிச்சதுக்கு வந்துச்சு ப்ரோ. பகல்ல இப்படி இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பகல்ல ஆவி அது ஒரு உருவத்தை காணுமா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப பயமா இருக்கா? சே பாத்ர அங்க போறா. லாஸ்ட் பில்டிங் ப்ரோ. அப்பா என்ன ஸ்டேடா அப்பா. நைட் பார்த்தலாம். ப்ரோ சார் இது கிளம்பு. ரெண்டு விஷயம் என்னது, அந்த பொண்ணு இறந்தது அந்த பாட்டி ப்ரோ பொண்ணு இறந்தது. சமைக்கும் போது ஒரு பையன் இறந்திருக்கான். ஒரு சின்ன பொண்ணு ரேப் பண்ணிருக்காங்க. அப்புறமேட்டு ஒரு ஹாஸ்டல் பசங்க தூக்கு மாட்டி செத்துருக்காங்க. ஒரு பொண்ணு செத்துருக்காங்க. நம்ம இவ்வளவு ஆத்மா சுத்தி இருக்கா? போலாம். பாதுகாப்பு கூட நம்ம பாடம் ப்ரோ. வாட்டர் பாட்டில் நம்ம நைட்டு வந்து பார்த்துக்குறோம். இப்போ நாங்கள் கிளம்புறோம். போயிட்டு வெளியே சில ரிச்சுவல் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. ரிச்சுவல் திங்ஸ்லாம் வாங்கிட்டு சே வா ரூமில் போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு நாங்கள் நைட்டு வந்து பார்க்குறோம். இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பிக்கிறோம். டாடா பாய் பாய். இப்போ இங்கே ஏதோ ஒரு அசைவு தெரிஞ்சது. அது என்னன்னு தெரில. இந்த இடத்துல நான் பார்த்தேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியல. இங்கே டார்ச் தயவுசெய்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏய் நான் வந்துடுறேன். நான் கூடயே வந்துடுறேன். என்ன விட்டுரு ப்ளீஸ். என்னை விடு, நான் கெஞ்சி கேட்குறேன். என் பின்னால வராத. ஆயாவுக்கு இவ்வளோ முடியும். ஆயாவா இன்னும் பொண்ணு தெரியல. நீ பார்த்தீங்கன்னா தெரியல எவ்வளோ முடியும். அப்படியே தலையை வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி போச்சு. இருங்க. ஐயோ பயமா இருக்கு. அகைன் கைஸ் இந்த மண்டைக்குள்ள ஓடுது கைஸ். இந்த மந்திரம் எனக்கு இசாவலா குசாவலான்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கானுங்க. பாட்டி நான் மறுபடியும் சொல்றேன்,
உன்னோட மந்திரம் வந்து ரொம்ப மகத்தானது, ரொம்ப பவர்ஃபுல்லானது. தயவு செஞ்சு அது என்கிட்ட யூஸ் பண்ணி அதை யூஸ்லெஸ் ஆக்காத. இது கல் ஃபுல்லாகவே சும்மா 2-3 கல் இருக்க இடத்துலயே வந்து நிறையா திங்ஸ் வந்து வருமா? இங்கே நிறையவே கல் தான் இருக்கா. ஒரு ஸ்ட்ரெச் அப்படி போயிட்டு அப்படி வந்துடும். தலைலாம் ஒரு மாதிரி வலிக்குது. நான் வரேன். நிச்சயம் பண்ணிட்டேன். 2 எலுமிச்சை பழத்தை 2 பிச்சு போட்டேன். கிளம்புறேன். ஐயோ ஸ்பெல்ஸ் தானே இது. ஐயோ காப்பாத்துங்க. ஐயோ ஐயோப்பா அப்பா. இல்லை இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. நம்ம ஒரு பண்ணலாம். ஒரு இடத்தோட ஒரு முனையில் வந்து ஒரு முக்கில் வந்து விக்ரம் வந்து இந்த மாதிரி எலுமிச்சை போட்டு நீ வந்து கண்ணை முட்டி வர சொல்லாது. நான் அதே பண்ண போகிறேன். எல்லாருமே பரவாயில்ல. அதே பின்னாடி வராதாயா? நான் உனக்கு சொல்ல போடல. ஓ எவ்வளோ முடியல அம்மா. ஆயாக்கு 6 அடியா? ஆயா 6 அடி கூந்தலா? ஐயோ அள்ளு விடுது தெரியாமல் வந்துட்டேன். ஏதோ ஒரு தைரியத்தில் வந்துட்டேன். கைஸ் ஆக்சுவலாக ரொம்ப நேரம் விளாக் பண்ணுறதுனால எப்படி சொல்கிறது, ஃபிசிக்கலாக எந்த ஆபத்தும் இல்லை, நம்ம தூரத்தில் தான் பார்க்குறோன்னு நினச்சதுனால நான் இது பண்ணிட்டேன் கைஸ். தைரியமாக இருந்தேன் நினச்சேன். பட் இப்போ இருக்க தைரியமாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அந்த எலுமிச்சை வச்சதுனால. ஒருவேளை மெழுகுவர்த்தி இல்லாததுனால அதிக ஆக்டிவிட்டிஸ் நடக்குதோ. பின்னால் வராத. செருப்பு வேணாம் வேணாம். ஐயோ இந்த இடமா? இந்த இடத்துல தான் ஆர்டர் இதை பார்த்தேன். எந்த தைரியத்தில் இப்படி பண்ணுறதே எனக்கு தெரியலையே. விக்ரம் ப்ரோ வேறு எங்கே போகிறாரு தெரியல. நம்ம எலுமிச்சை போட்டு போயிட்டே இருக்கலாம். பாட்டி கொஞ்ச நேரம் இருக்கா, நான் உங்கள் பேச்சுக்கு வர மாட்டேன். அதே மாதிரி இங்கே எத்தனை பேர் இறந்துருக்கீங்கன்னு தெரில. உங்கள் யாருக்கும் என்னோட ஆபத்து இல்லை. அதே மாதிரி நீங்களும் எனக்கு ஆபத்து இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ஐயோ ஐயோ கேக்குதா? ஐயோ இது என்ன மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு தெரியல. இப்போ கைஸ் என்ன தைரியமாக இருந்தாலும் சரி, எலுமிச்சை கையில் இருந்தாலும் சரி, என்ன தைரியமாக இருந்தாலும் அவங்க மந்திரம் சொல்லும் போது உடம்பு சிலுக்குது, நெகட்டிவ் எனர்ஜி ஆகுது. நம்ம இது வந்துட்டோம். ஐயோ ஒரு நிமிஷம் எலுமிச்சை வர
கைஸ் டக்குன்னு நம்ம போய் கேண்டில் ஏற்றி வச்சுட்டு நம்ம பாட்டு கம்முன்னு கிளம்புறோம். செருப்பு எடுத்துட்டு, ஏன்னா செருப்பு இல்லாமல் போக முடியாது. கேண்டில் அணிச்சிச்சு. எங்கே போச்சு செருப்பு எங்கே போச்சு? துருக்கு. கைஸ் என் கேண்டில் அணைஞ்சிச்சு. என்கிட்ட வத்திப்படி இல்லை. ஸோ நான் கம்முன்னு இங்கே வச்சுட்டு நான் எலுமிச்சை காய கடிக்க முடியல. வராத, கிட்ட வராத. என் கையில் எலுமிச்சை கிட்ட வராத. வராத. அந்த சைடு போட்டோம், இந்த சைடு போட்டோம். போடா. ஐயோ படிக்க தெரியல. எலுமிச்சை போட்டு பயமா இருக்கு. தெரியுமா படிக்கணுங்க விக்ரம்லா. படிக்க சொல்லிக்கிறது எலுமிச்சை கையில. இங்கே பாருங்க, உங்களை நம்பி தான் நாங்கள் போகிறோம். எங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு தயவு செஞ்சு எங்கள் பின் தொடர்ந்து மட்டும் வராதிங்க. நீங்கள் இங்கே இருங்க. இங்கே இருந்து அம்மா அப்படி இங்கே இருந்து என்ன வேணால் ஆட்டம் போட்டுங்க. நாங்கள் போன பிறகு எங்களை பின் தொடர்ந்து மட்டும் வராதிங்க தயவு செஞ்சு. ஓப்பனாக சொல்கிறேன், கையில் எலுமிச்சை போல இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி சின்ன ஒரு ஓப்பு இருந்தது, பாசிட்டிவ் இருந்தது. அவ்வளோ சத்தியமாக எலுமிச்சை போல பிச்சு போட்ட யாடா பிச்சு போடுறதுல நினைக்கிறேன். அப்படியே சும்மா பாக்கெட்டில் வச்சுட்டு அவங்ககிட்ட போய் கதை குத்துக்கலான்னு தோணுது. அந்த அளவுக்கு பிச்சு போட நெகட்டிவாக இருக்குது. இப்போ வெளியே கண்டுபிடிச்சி ஓடணும். கிளம்பு. தாவன கும்பிடு, பெரிய கும்பிடு உனக்கு. ஐயோ அப்படியே அப்போ பார்த்து அப்படி ஓடி வந்தாரு. எப்படி ஓடுறது தெரியல. சந்தோஷ் ப்ரோ ஏத்திட்டியா அந்த இடத்துல லேபு கிட்ட அங்கதான் உள்ள இது பண்ணிட்டேன். எலுமிச்சை மட்டும் எப்படி வழி வந்துட்டு ஏதோ பண்ணி வச்சுட்டல. ஃபுல்லா முடிச்சிட்டல. அது நிறைய வார்த்தை விட்டு நம்பி இல்லை காப்பாற்றிட்டு பேச்சு. இப்போ மணி முடிச்சிருப்பானா? இந்த பிள்ளை தான் பண்ண சொன்னீங்களே. தெரியல ப்ரோ. எனக்கு அதில் நானே முடிச்சுட்டு ப்ரோ. எப்பயோ எதுக்கு ஸ்டக் ஆகினே தெரியல ப்ரோ. வா பரவாயில்ல. கூட்டி போய் ப்ரோ நிறைய வார்த்தை விட்டோம் ப்ரோ. சரி, நான் உங்களை நம்பிதான் விக்ரமுக்கு அது தெரியும், முட்டைமுக்கு தெரியும், அப்படி இப்படி பண்ணிட்டேன். நல்லா என்ன கோத்து ப்ரோ நீ. இல்லை ப்ரோ, செய்வீங்க கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ண, நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். உன் செய்வீங்க நான் இது ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி விட்டோம் ப்ரோ. பயத்தில் எல்லாத்தையும் விட்டேன். ரொம்ப பவர்ஃபுல் ப்ரோ அந்த ஆயா. நீ ஆம்பளோட பண்ற மணி அதோ மணி வைக்கிறது மணி அந்த டேட்ல மட்டும் வாடா பண்ணிட்டே அது முஷ்டியா பண்ணிட்டியா? என்னடா நடக்குது? என்ன சொல்ற? வயசு ஆல்ரெடி நம்ம பசங்க ஏதோ பூந்து விளையாடுறாங்க. இங்கே பசங்க ஆல்ரெடி பூந்து விளையாடுறாங்க.
பாத்தியா கேப்சர் பண்ணிருக்கேன் நான் இல்ல गाइस இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா நைட் டைமோட டே டைம்லயே கொஞ்சம் ஒரு மாதிரி அமைதியா அபாண்டடா இருக்கு ப்ரோ இங்க பாரு ப்ரோ நம்ம பசங்க தான் யாருக்கு தெரியும் நம்ம யூடியூபர் பண்ணது ஆயா ஐடியா பண்ணிருக்குது गाइस சவுண்ட் மேல தான் வருது யார் இது மேல பாஸ் முடிஞ்சல் பாஸ் அந்த பில்டிங் விசிட் பண்ணலாம் நீ போத மணி தொட்டு நீ திருந்த மாட்ட அது தெரியும் ஆனா உன் கதை எனக்கு தெரியும் பள்ளி வீட்லயே பாத்துரும் நீ வேணவே வேணாம் செய்வினை விட உன் வேணா சரியா இருக்கு யாரு 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 என்ன ஒரே டே விலாக்னா ஒரே சில்லு சில்லுன்னு சிரிப்பு ஆமா ஆமா நானும் பார்த்தேன் நான் பார்த்தது இவருதான் பண்றேன்னாரு கையில வரைக்கும் தைரியத்துல எவ்வளவு பண்ணிட்டேன் எவ்வளவு உருவன்ட்ட கேப்சர் பண்ணிட்டு கீழே வரதுக்குள்ள செத்து போயிடுவேன்னு நினைச்சிட்டேன் அது பரவாயில்ல ப்ரோ நான் வந்து ஓடும் போது செருப்பு வந்துச்சு ப்ரோ உடனே செருப்பு ஒரு காலில் நிக்கிறேன் அப்புறம் போலான்னு சொல்லிட்டு போறேன் செருப்பு டமால் நவுடுது ப்ரோ கூந்தல் தெரியுமா அப்ப பார்த்தோம் அதே ஆயவா ஆமா ப்ரோ எவ்வளவு விக்ரம் எங்க அப்துல்லா எங்க விக்ரம் வரல இல்ல வரல அவரு உங்க கூட வரலையா அந்த பில்டிங் தான் சுட்டோம் இந்த பில்டிங் சுட்டோம் டேய் இதோ இருக்குடா இங்க தான் வந்துடா நான் மறந்தே போயிட்டேன் ப்ரோ நான் பாட்டு எனக்கும் ஞாபகமே இல்ல இப்போ நான் ஒரு 10 செகண்ட் யோசிக்கிறேன் ஆக்சுவலா இந்த பில்டிங் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த பில்டிங்ல கொஞ்சம் ரிஸ்க் இல்லன்றதுனால தான் அவர் அமுச்சு விட்டேன் ஆமா எங்களுக்கு அவர் மேல ஒரு டவுட் இருந்தது அதனால கிட்ட அமுச்சு விட்டது அவரை இங்க இருந்து வரது அந்த ரிச்சுவல் பண்ணனும் என்ன முடியல இப்போ நாள் அப்துல் ப்ரோ அப்துல்லா ப்ரோ விக்ரம் இது பசங்க கூப்பிடுறாங்க மேல மேல தான் நடக்குது சவுண்ட் கேக்குது அப்துல்லா ப்ரோ நான் பாட்டு தெரியாம ஏதோ அவர் எங்கடா கேட்க மாட்டாரு டேய் விக்ரமே அதான் சொல்றா என்னடா நான் ஒரு அப்படியே மேலே வந்தேன்னா ஒரு ரூம் பார்த்தேன் நீங்கள் அப்படியே சத்தமே காணோம் என்னடா மச்சான் கேக்குதா ஏய் இது கேக்குது சிலடா இது புரியல இது மந்திரம் இது மச்சான் உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையான்னு தெரியல ஒரு மாதிரி யாரோ குஸ் குஸ் குஸ்னு ஏதோ பேசுற மாதிரி கேக்குது அதெல்லாம் சொல்றேன் வா இதெல்லாம் தலைவலி எங்கே போனாரு தெரியலடா அம்மா என்னாச்சு கல்லு இன்னும் என்னாச்சுன்னா இதோ பாத்தீங்களா ஓ நீ தான் அடிச்சிட்டேன் வா என்னாச்சு கேக்குற பாத்துட்டு அப்துல்லா ப்ரோ தலைவலி ஏய் சத்தம் கேட்குதா உங்களுக்கு சத்தம் கேட்குது ஏதோ நம்ம சுற்றி ஏதோ நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்துல்லா ப்ரோ ஏய் அவர் தான் நினைக்கிறேன் அப்துல்லா ப்ரோ முடியாம கத்துற மாதிரி இருக்கா ப்ரோ ஏய் 2 மணி நேரமாக ஓடிட்டு இருக்கோம் நம்மளுக்கு தெரியுதா கடந்த 2.5 மணி நேரமாக ஓடிட்டு இருக்கோம் நம்ம டயர்டாகுது எனக்கு அவரை முடிச்சிடலாம் ஏய் எல்இடி இருக்கு படுத்துட்டாரா அந்த ஆளு எங்க படுத்து ஏய் கேமரா வச்சுட்டு எங்கே போனாலும் எல்இடி மட்டும் இருக்கு கேமரா போட்டு வச்சிருக்காங்க ப்ரோ இதே டிடி வச்சுட்டு இருக்காது ப்ரோ சொல்றேன் அப்பலேருந்தே மேலே கல்லு விட அதுக்கு எதாவது ஆயிருக்குமாடா கேமரா வீடு ஃபர்ஸ்ட் இல்லை கேமரா எப்படி போட்டு கேமரா போடுற அளவுக்கு எல்இடி ஏன் எல்இடி ஆஃப் ஆச்சு பேட்டரி இருக்குடா பேட்டரி இருக்குடா அப்புறம் ஆஃப் ஆச்சு கனெக்ஷன் நினைக்கிற எப்படி ஏய் ஹீட்டர் ப்ரோ சூடு விடு அதை கட் பண்ணி நம்ம தேவையில்ல மட்டும் தான் கேமரா இருக்குல்ல அது கையில் வச்சுக்க சும்மா உள்ள ரன்னிங்ல கூட தெரியல எல்இடி வேணா ஆன் பண்ணிக்கோ கீழே போட்டு போயிட்டாரா இல்லை வெஸ்ட் போனாரா ஒன்றும் புரியலையே அப்துல்லா ப்ரோ எனக்கு சத்தம் போடுறதெல்லாம் அப்துல்லா ப்ரோ மாதிரி தான் அப்துல்லா ப்ரோ கேமரா வச்சுட்டு போற அளவுக்கு அவர் இதுவா இருக்க மாட்டார் போக மாட்டார்ல அவ்வளோ ஹீட்டர் என்னடா சவுத்துல என்னடா சவுத்துல ரத்தக்கரையோட கை அப்படியே ரத்த கரையா
ஏய் விக்ரம் நல்லா பண்ணாத இல்லடா பாத்துடா சத்தியம் பாத்துடா fraction of second பார்த்தேன் எனக்கு கரெக்ட்டா என்னடா மச்சான் இல்ல ப்ரோ ரத்தக்கரை கண்டு ப்ரோ எத்தனை வரை போய்க்கோ ரத்தம் நான் பார்த்தது இல்லை இது டேய் நம்ம மேல நல்லா பார்த்தேன் கரெக்டா இந்த இடத்துல இந்த இடமா இந்த இடம் இங்கே பார்த்தேன் நல்லா பார்த்தேன் கை பார்த்தேன் மச்சான் நம்புடா என்ன நான் கேப்சர் பண்ணிருப்பேன் கண்டிப்பா கேப்சர் ஆகும் கேமரா நல்லா லைட் அடிச்சேன் லைட் அடிக்கும் போது வச்சு சீரியஸா போதுடா உங்களுக்கு தெரியுதாடா ஏய் எப்படி ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எப்படி வரையும் அது ப்ரோ நம்ம அங்கே ஒரு இது பார்த்தோம் கை வச்சு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா கருப்பொருள் அப்படிமா சத்தியமா சொல்லி தெரியும் ரத்தம் பார்க்கல இது ரத்த கலரில் பார்த்தேன் நல்லா செம்ம சவப்பு வருதுடா நானே இந்த அளவுக்கு ஏய் எப்படா இந்த இருந்தாலும் இந்த எப்படா இங்கே தொலைஞ்சு போனாரு இவ்வளோ அவன் இல்லாத வேலை நினைக்கிறேன்டா அந்த ரிச்சுவல் ஓ மேலே போகலாம் ப்ரோ எனக்கு அந்த அவர் தான் ப்ரோ எனக்கு அவர் மைண்ட்லேயே ஓடிட்டு இருக்காரு ப்ரோ நம்ம வந்து அவரை தேடதான் வந்துருக்கோம் நம்ம அதை தாண்டி வந்து அது இதுன்னு சொல்லி நம்ம பண்ணிருக்கோம் நம்ம வந்து கவனமா அவரை ஃபர்ஸ்ட் தேடுறது மட்டும் இது பண்ணுவோம் புரியுதா சரி ஓகே ஜஸ்ட் இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே போயிடலாம் என்ன பரவாயில்ல அப்துல்லா ஓடி ஓகே டன் அப்துல்லா ப்ரோ மாடிக்காது அப்துல்லா ப்ரோ என்னடா போன அந்த ஆளு கூறடா மச்சான் அது இந்த பில்டிங் தான் அனுப்பிச்சுட்டோம் நம்ம இந்த பில்டிங் வேற எங்கடா போக போறாரு அவரு ஐயோ லைட் வர போகுது ப்ரோ லைட்லாம் போகுது அது எவ்வளோ நேரம் தான் நிற்கும் கேஜெட்ஸும் தலை வலிக்கு அந்த ஆளுக்கிட்ட ஜன்னலில் பாரு ஏதாவது ஜன்னலில் திருறாரான்னு ஏய் ரீசன் காக்கா இல்ல சென்டர் அப்துல் ப்ரோ ஏய் அப்துல் ப்ரோ கீழே இங்க ஒரு நிமிஷம் ப்ரோ மச்சான் அங்க பாரு நடக்குது சவுண்ட் ப்ரோ அங்க பாரு ஏய் ப்ரோ போ ப்ரோ செயின் சொல்லிக்கிட்டு போறா ஏய் நாளைக்கு ஏதோ ஆயிடுச்சுடா ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படியே விட்டுற மாட்டோம் விட பார்த்துக்கலாம் லைட்டு ஒரு துளி லைட்டில் எப்படி அடிக்கிற அந்த ஆளு வீட்டில் வேற கேட்டாங்கடா சொல்லுது போ எங்க பலி இந்த சைடு வர சந்தோஷங்க ப்ரோ அப்துல் ப்ரோ இதுக்குள்ள ஏன்டா ஓடுறாரு அவரு அவர் என்னடா இப்படி இருந்தா நம்ம என்னடா பண்றது அவரை பரவாயில்ல இல்லடா சகாலுக்கு அவர் நார்மலா ஸ்பீட் ஓட மாட்டாரா ரைட் இறங்கிச்சுடா பத்திர தலையே இறங்கிருக்கோடா ஒரு குத்த வந்ததுல இங்க என்ன போறாரு இது வந்து போறாரா தெரியுதா உங்களுக்கு எதுவுமே நடக்காத வந்து ப்ரோ வா ப்ரோ சென்னை போயிடலாம் ப்ரோ அப்துல்லா ப்ரோ தெரிய மாட்டேறா கேமரால அப்துல்லா ப்ரோ நீ அந்த ஜெண்டா பண்ண தெரியுமா அப்போ ஒரு விஷயத்த நீ சொல்லியிருந்த சப்போஸ் இப்படி ஆயிருந்தா நான் ஒரு விஷயம் இது பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஏதோ பசங்க ஆனா அவரோட கிட்ட தொடைய விட மாட்டாரு நம்மள லாக் பண்றாரு பண்ணு ப்ரோ ஏதாச்சும் பேசு ப்ரோ நம்ம டீமே நம்ம இது நம்ம ஒண்ணு ஏதாவது பேசி இது பண்ணுவோம் புடிச்சு இருக்குல்ல பேக்ல இருக்குல்ல நீ சொன்னதல்ல எலிச்சோளம் தானே கழிப்பிடுக்கிறது தானே ஓகே ஐயோ அந்த மந்திரனே காலையில் ஏதாச்சும் ஆமாம் வந்துச்சு மறந்துட்டு எப்படி சொல்றது ஏதாச்சும் ப்ரோ ஏதாச்சும் ரெடியானுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்காந்துட்டு இருக்காரு தானே ஆமாண்டா ஐயோ அவர்தான் ஏதாவது பேசிட்டு போட்டேன் ப்ரோ அப்துல்லா ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ அப்புறம் போகலாம் கூலாக இரு ப்ரோ அப்துல்லா ப்ரோ
அம்மா பார்க்கணும் சொல்ல போகலாம், டைம் ஆயிடுச்சுல பார்ப்பலாம். ஏன் ஊருக்கு போடல ப்ரோ வந்துரு ப்ரோ. ஊருக்கு போடும் ப்ரோ. அம்மாவுக்கு உடம்பு இல்லைன்னு சொன்னல ப்ரோ. கால் பண்ணாங்க, எனக்கு இப்போ தான் கால் பண்ணாங்க ப்ரோ. ப்ரோ 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 புடி புடி லாக் பண்ணு லாக் பண்ணு நம்மள ஒரே டீம் புடி 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 ஒரே டீம் நம்மள ஒரே டீம். இரு பண்ணு ப்ரோ. இது ஒண்ணு இல்ல நம்மள ஒரே டீம். எதுக்காக வந்து தெரியல. அழுவாதையா? அது கையில இது போடு ப்ரோ. ஏய் கையில நசுக்குடா. கஷ்டமா சீக்கிரம் ப்ரோ ஓம் கிரீம் மகா காளி காய நமக. ஓம் கிரீம் மகா காளி காய நமக. நசுக்குடா அப்ப கையில போட்டு. அப்புறம் வீடியோ போயில அம்மா பாத்துலாம். ஓம் ஒண்ணு இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ணல. மகா காளி காய நமக. ஆல்ரெடி வீடியோ இருக்கு. போயிடுங்க, யாரா இருந்தாலும் விட்டு போயிடுங்க ப்ளீஸ். பார்த்துக்கலாம். நடுக்கிறாருடா. ஏய் கால் போடுறா. அம்மா கால் பண்ணாதோ, அம்மா பார்க்கறதோ ஒண்ணு இல்ல. தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் விட்டு போயிடுங்க. தயவு செஞ்சு யாரும் விட்டு போயிடுங்க. இருக்காதீங்க. ஏய் கத்திட்டு இருக்கு பாறேன். இங்க பாருங்க, கத்திரம் எல்லாம் வச்சு விட்டு போங்க. நாங்க போயிடுறோம் கண்டிப்பா போயிடுறோம் நாங்க. நான் மாத்தி கால் பண்றேன். சீக்கிரம் ப்ரோ கால் பண்ணு ப்ரோ. யார்கிட்டடா பேசிட்டு இருக்கான்? ஏய் சுவிட்ச் ஆஃப் ஆகுது ப்ரோ. சுவிட்ச் ஆஃப் வருதா? இல்ல தொடர்பு இல்ல அல்லது சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. கை வலிக்குதா? வெளியே போயிட்டு லாரி கேக்குதா வண்டி ஓடாத போ நீ ஃப்ரண்ட்ல போ. விக்ரம் நீங்க கூட்டு போங்க, நான் திங்ஸ் எடுத்துட்டு வரேன். ஏதாவது சொன்னாதான் காலி. பாயத்து மனசுக்குள்ள ஆயத்தத்தை வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலுமே அம்மா கால் பண்ணி ஒன்றும் போ. அங்கே போயிட்டு பேசலாம் அவங்க சொல்ல வேணாம். மொதல் எதுவுமே நம்ப மாட்டாங்க. மணி சீக்கிரத்தோடா நான் வர மச்சா போ. அந்த சரி சொல்லவா இந்த டைமிங் கரெக்டாக தெரியாது. தேங்காய் தள்ளி கிடக்குது. என்ன கருமாந்திரமோ நான் வச்சு எடுக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் ஒன்றே பிடிக்க முடியாது. அண்ணா 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 இருக்க மாட்டாங்க. கால் போல வருவான். யாரா வாங்கடா ப்ளீஸ்ரா. காய்ஸ் இந்த ரோட்டில் யாருமே வரமாட்டாங்க. நல்லா தெரியும். நான் ஏதாவது செங்கசூளை அறுக்கிறதுக்காக லாரி எதாவது போகும், மற்றபடி எதுவும் வராது. என்ன பண்ணுவேன் இந்த டைமில்? என் டிரைவர் ஃபோன் எடுக்க மாட்டேறான் பாரதி. என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்கே போனேன்னு தெரில.
எனக்கு 2 மிஸ் கால் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை, சைலண்ட் இருந்தேன்னு தெரில எனக்கு. வண்டி வர மாதிரில வண்டி வருது. டேங்கர். பைக் வருது, லாரி வருது. பைக் எடுத்துவா. சரி. அண்ணா ஆட்டோ. போறான். அண்ணா ஒரு நிமிஷம். ஆட்டோ வந்துச்சு, வாடா. பத்து. மணி நான் ஒரு கொஞ்சம் மோசமான இடம். உள்ள போடா விக்ரம், உள்ள போ. ஓகே தானே, அதனால ஓகே தானே. ரொம்ப நன்றிண்ணா. மெயினுக்கு மட்டும் எப்படியா கொஞ்சம் கூட்டின்னு போயிடுங்கண்ணா. வீடியோ கட் பண்ணிக்கலாம்டா गाइस, இதோட வீடியோ கட் பண்ணி. இந்த நாள் இந்த நைட்டை எங்கள் லைஃப்பில் நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். இந்த பிளாக் விச் காலேஜ் வீடியோவை நீங்கள் 4 பாட்டாக கேப் விட்டு பார்த்துருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ண பல மணி நேர போராட்டங்களும் திகில் மூட்டும் சம்பவங்களும் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஈவினிங் டைமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நிறையாவே வீடான எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் கெயின் பண்ணோம். அதை டியூரேஷன் காரணம்னால உங்களுக்கு காட்ட முடியாமல் போயிடுச்சு. இன்னும் 2 நாளில் விச் காலேஜ் ஃபுல் அன்கட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கும். அதில் நாங்கள் டே விலாகில் மிஸ் பண்ண வீடியோ கிளிப்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இப்போ அப்துல்லா ப்ரோவும் நாங்கள் எல்லாருமே ரொம்பவே சேஃபாக இருக்குன்றதை இந்த ஆடியோ மூலிமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இந்த பிளாக் விச் ப்ராஜெக்ட் எங்களுக்கு பயங்கரமான த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆவலாக இருக்கும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். அது என்னென்னா, இந்த வீடியோக்கு கீழே பிளாக் விச் வெர்சஸ் பிளாக் ஷேடோன்னு கமெண்ட் செக்ஷன் மூலிமா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை தெரிய வைங்க. பார்ப்போம் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். லவ் யூ கைஸ், பாய் அண்ட் டேக் கேர்.